ஹலோ மக்களே, இது மார்னிங் மினி விலாக். என்ன அப்படின்னா, காலங்காத்திலே நல்ல பொழுதாக இன்றைக்கி விடிஞ்சிருக்கு. சூரியனை பார்த்தாக்களே விடிஞ்சு எழுந்திரிச்சிருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா கோலம் போட்டாங்க. இந்த வண்ண கோலங்களை நான் எந்திரிச்சோடனே பார்த்தேன், அவங்க கோலம் போட்டுட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டோம். நம்ம கிராமத்தை சுற்றி மரம் செடி கொடி இதுதான் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே இருக்கும். வேறு காட்டுறதுக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம போகணும். காலையே ஒருத்தவங்க குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வேற காய வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டாங்களா, பனி ஓவராக இருக்கா. அதனால் அடுப்பில் வெந்நீர் போட்டாச்சு. அப்புறம் எங்கள் ஊரில் குடி தண்ணீர் வாங்கணும். ஸோ வண்டியில் தண்ணி நல்ல தண்ணி வரும். ஸோ அதுதான் நாங்கள் வாங்கிக்குவோம். ஒரு குடம் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு பாட்டி நிற்கிறாங்க. எங்கள் ஊரில் பஸ்ஸெல்லாம் ரோட்டில் தான் போகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் நானே காசினும். ஸோ எங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினாக்களே வீடு தான் எங்களுக்கெலாம். ஸோ பஸ்ஸில் இருந்துகிட்டே இறங்கிக்கலாம், இல்லை கோரையில் குதிச்சிக்கலாம். அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் குதிக்கக்கூடாது, அது தவறு. அப்புறம் இந்த கோலத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் எங்கள் அத்தாச்சி என் கூட. இந்த கோலம் எப்படி அத்தை போட்டாங்க, அதில் ஒன்றுமே இல்லை அந்த கோலத்தில், இதில் வேறு எப்படி போட்டாங்கன்னு ஒரு கேள்வி வேறு. அவங்க தான் என்னை பெற்ற தாய்மார். அவங்க என் தங்கச்சி காலையே வந்துருச்சு, அக்கா அப்படின்னு வந்துச்சு. மூஞ்சி கூட கழுவலங்க, புள்ள எந்திரிச்சு வந்துருச்சு. அப்புறம் தண்ணி வண்டி வந்துருச்சு. சரி, நம்ம போய் நம்ம வேலையை டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குடத்தை நான் எடுத்துகிட்டு எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டியோட குடத்தை பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி வாங்க வச்சுட்டோம். அது கிடைக்கல. ஒரு பாட்டி எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு வருமா வராதாடின்னு 1/2 மணி நேரம் போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமே அதே டார்ச்சர் தான். பஸ்ஸு எப்படி வரும் அட எனக்கு தெரியாது சொல்லுடி. அட உங்கள் ஊர் பஸ்ஸு தான் வருது, அந்த பஸ்ஸே தான் உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பஸ்ஸில் ஏற்றி விட்டாச்சு. நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. நானும் தண்ணி வாங்கிட்டு அப்புறம் தண்ணி கொண்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கிராமத்தில் நடக்கிறது சொல்லவா வேணும், எல்லாத்துக்கும் நடையாக நடப்போம். குளத்தில் குளிக்க போகிறதும் சரி, தண்ணி தூக்க போகிறதும் சரி. ஸோ இதெல்லாம் ஒரு இது. காலைல அப்புறம் டீ வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டே இப்படி தான் போணுச்சு.